குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். நம்ம வந்து சனி பயிற்சி பலன்கள் வந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறாப்புல 29/3/2025 பங்குனி மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாப்புல. திருக்கணிதபடி வந்து அவர் வந்து பயிற்சி ஆகிறாப்புல. அவர் பயிற்சி ஆனால் ஒரு 2 மாதத்துலேயே வந்து ராகுகேது பயிற்சி ஆகும். அவங்க பயிற்சி ஆன உடனே வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாப்புல. ஆக மொத்தம் விஸ்வவசு ஆண்டு தமிழ் ஆண்டில் வந்து கடக லக்கணத்துக்கும் கடக ராசிக்கு எப்படி இருக்கும், இவங்க நிலமை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா சூப்பராக இருக்கும். 9ல் வந்து சனி பகவான் வர்றாப்புல, 8ல் வந்து ராகு பகவான் வந்துடுறாப்புல. அதேமாரி விரயத்தில் வந்து குரு பகவான் வந்துடுறாப்புல. விரயத்தில் குரு பகவான் வந்து சுப யோகங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். சுப யோகங்கிறது சுபத்துக்காண்டி செலவு பண்ணுற மாதிரி, ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம், ஒரு திருமண அமைப்பு வந்து ஒரு அமைப்பு கொடுக்க வரும். வீட்டில் வந்து யாராவது வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்கும். வயதானவங்களாக யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சஷ்டியார்த்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும். இந்த மாதிரி சுப விஷயத்துக்காண்டி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வீட்டில் வந்து இப்போ தான் திருமணம் ஆகிடுனா குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடக லக்கணக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் இந்த அமைப்பு வந்து அருமையான ஒரு அமைப்பு. ஏன்னா 8ல் இருக்கிற ராகு பகவான் நிறைய பணத்தை கொடுத்துருவாப்புல. பணத்தை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவாப்புல. அதேமாதிரி குலதெய்வ தோஷங்கள் குலதெய்வங்கள் சாபங்கள் நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவங்க வந்து வந்துடுவாங்க. குலதெய்வத்தை கண்டே பிடிக்க முடியாது சார், கடக லக்னக்காரங்க கடக ராசிக்காரங்கள யாராவது இருக்காங்க, குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகிறாப்புல, ராகு பகவான் கும்பத்துக்கு வராப்புல, குரு பகவான் 12க்கு போகிறாப்புல. ஸோ நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணமும் சுபகாரியமாக தான் இருக்கும். குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை தேடி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது நல்ல ஒரு அமைப்பு தான். 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு சூப்பர் ஒரு அமைப்பை கொடுத்துரும். பணத்தையும் எல்லாத்தையும் வந்து பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்துரும். வெளிநாட்டில் இந்தியர்களும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களும் சரி, கண்டிப்பாக இந்த வருடம் வந்து ஒரு அருமையான வருடம். ஒரு ப்ரமோஷன் அது இதெல்லாம் வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான், வேறு ஒரு இது இல்லை. ஒரு முன்னேற்றம் நல்ல உறுதியாக உண்டு இந்த வட்டம். விசுவாச வருடத்தில் கடக இலக்கணத்துக்கு கடக ராசிக்காரங்களுக்கு வந்து உறுதியாக ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பில் தான் இந்த வட்டம் சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாப்புல. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.